நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய ஊழியக்காரர் குறித்த நிறைவு பகுதியை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது காவலாளனாய் இரு. இந்த வார்த்தை வேதத்தின் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த வசனத்துல, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இருன்னு சொல்லப்பட்டிருக்கும். இது அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் செய்ய கோகுக்கு உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளா இருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு தெரிவிக்கப்படுவது இஸ்ரவேலை தன்னுடைய ஸ்தானத்திற்கு மறுபடியும் எழுப்புவதற்காக. அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நம்மை தேவன் நம்முடைய ஸ்தானத்திற்கு எழுப்ப விரும்புகிறாரு. இந்த வருஷத்துடைய துவக்கத்திலே ஆண்டவர் சபையை ஆயத்தப்படுத்த விரும்புகிறாருன்னு நம்ம பார்த்தோம். அப்படியாக சபை ஆயத்தப்பட்டாதான் மற்ற ஜனங்களை ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியும். அப்படியாக சபையானது ஆயத்தப்படுவதற்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் எழும்பி ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேணும் இல்லையா? அப்படியாக ஊழியக்காரர்களை காவலாளனா இருக்கும்படி தேவன் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. இந்த காவலாளனா இருன்ற வார்த்தைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்புல be a god to them அல்லது take command of them, இல்ல வேற சில வெர்ஷன்ஸ்ல be their leaderன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக ஒரு ஜனக்கூட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு பாதுகாவலனாய் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக ஒரு காவலாளன் என்ன செய்வான்? அவனுடைய ஜனக்கூட்டத்தை பாதுகாத்து கொள்வான், அவர்களுக்காக பரிந்து பேசுவான், அவர்களை வழிநடத்துபவனாக இருப்பான், அவர்களுடைய ஸ்தானத்துல நிலைநிற்க பண்ணுவான். இந்தபடியாக ஒரு காவலாளனுக்கு அநேக பொறுப்புகள் இருக்கு. அப்படியாகவே தேவனுடைய ஊழியக்காரருக்கும் தேவன் பொறுப்பை நியமித்திருக்கிறாரு. என்ன பொறுப்பை? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வழிநடத்தவும், அவர்களை பாதுகாக்கவும், தேவன் நியமித்த ஸ்தானத்துல எழுப்பவும், அவர்களுக்காக பரிந்து பேசும் ஜபங்களை ஏறெடுக்கவும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இப்படியாக காவலாளனா இருந்து அவர்களை ஆயத்தப்படுத்துவது எதற்காக? தேவனுடைய வருகைக்காக. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தேவ சபையானது முதலாவது ஆயத்தப்பட்டாதான் ஆண்டவரை அறியாத மற்ற ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் ஆதாயப்படுத்தி அவர்களை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியும். அப்போ தேவ ஜனம் முதலாவதாக எழுப்பி கட்டப்படணும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு வழிவிலகி போனாங்களோ அந்தபடியா அநேக காரியங்கள்ல வழிவிலகி நிற்கிறாங்க. இது கடைசி காலமா இருக்கிறதுனால பிசாசானவனும் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல யார் வகை தேடி விழுங்கலான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படியாக ஆத்துமாக்களை அவன் விழுங்க விடாத படிக்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் காவலாளனா இருந்து தேவ ஜனத்தை பாதுகாக்கணும். இந்த முக்கியமான பொறுப்பையே தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் நியமித்திருக்கிறாரு. இதை அறிந்து கொண்டு தேவனுடைய ஊழியக்காரராக செயல்படுகிற ஒவ்வொருத்தருமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆத்துமாக்களையும் பாதுகாக்கிறவர்களாய், வழிநடத்துபவர்களாய், அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஸ்தானத்தில் கட்டி எழுப்பவர்களாய் இருக்கணும். இந்தப்படியான அர்ப்பணிப்போடு இருக்கிற தேவ ஊழியக்காரர்களே தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்படியான நல்ல ஊழியக்காரனாய் தேவ ஜனத்துக்கு காவலாளனாய் இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிற தேவ ஜனத்தை மறுபடியுமாய் அவர்களுடைய ஸ்தானத்தில் எழுப்புவதற்கு அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி அவர்களுக்காக பரிந்து பேசும் காவலாளர்களாக உம்முடைய ஊழியக்காரர்களை நியமித்திருக்கீங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்டு உம்முடைய நல்ல ஊழியக்காரர்களாய் எங்களை நாங்க ஆயத்தப்படுத்தி எங்களோடு கூட தேவ சபையை ஆயத்தப்படுத்த தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. ஆம் ராஜா, அநேக தேவ பிள்ளைகள் உம்மில் எழும்பாதபடி பிசாசானவன் அவர்களுக்கு செய்கிற தடையெல்லாம் நீக்கி போட்டு அவர்களுக்கு காவலாளனா இருந்து உம்மில் அவர்களை நிலைப்படுத்துவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.